ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்தி நியூஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியை நோக்கிய ஒரு பயணம் தான். இந்த பயணம் முழுக்க ஒரு ஆன்மீக பயணமாக இருக்க போகுது. இந்த பயணத்தில் 2 விதமான ஆன்மீக பயணம் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கான நம்மளோட பேக்கிங் திங்ஸ் தான் இப்போ எடுத்து வைக்கிறோம். இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் டோட்டலாகவே. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு 4 மணிக்கு கிளம்புறோம். நாளைக்கு நைட்டு திரும்பி வர மாதிரி. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர்லேருந்து காரைக்குடிக்கு 3 ஆப்ஷனில் போகலாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு அண்ட் ப்ரைவேட் பஸ்ஸு. அது போக பார்த்திங்கன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிள், கார், பைக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரெயின். ஆனால் ட்ரெயின் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் இருக்குது. அதுவும் செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:25க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு காரைக்குடிக்கு 2 மணிக்கு போய் சேருது. அது ஃபேமிலியோடு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஆன் டைமில் போயிட்டு. அதனால் நீங்கள் எப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு பெர் டேக்கு 4-5 பஸ் இருக்குது. அது பிளான் பண்ணி பார்த்து போய்க்கோங்க. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்தால் காரைக்குடிக்கு 2 வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வழியாக போகலாம், இன்னொன்று திருச்சி வழியாக போகலாம். திண்டுக்கல் வழியாக போனீங்கன்னா 220 கிலோமீட்டர் வரும். அதே திருச்சி வழியாக போனீங்கன்னா 280 கிலோமீட்டர் வரும். ஒரு 60 கிலோமீட்டர் திருச்சி வழியாக எக்ஸ்ட்ரா. அது உங்கள் பட்ஜெட்டு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போய்க்கோங்க. என்ன கேட்டால் திண்டுக்கல் வழி பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களோட நைட் டின்னரை அழகிரி செட்டிநாடு மெஸ்ஸில் சாப்பிட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் திருச்சி பைபாஸில் ரேமன் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கம்மி பட்ஜெட்டுங்க. ஆனால் செட்டிநாடு ஐட்டம் அவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஒர்த்துங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வழியாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளையார்பட்டி வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம வந்து எங்கே தங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரத்னா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுங்க. இது வந்து இங்கே பிள்ளையார்பட்டியில் ஒரு முக்கியமான ப்ரீமியமான ஹோட்டல். இங்கே வந்து ஒரு 2-3 ப்ரீமியம் ஹோட்டல் இருக்குது. அதில் ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்க ப்ரீமியம் ஹோட்டல் வந்து இந்த ரத்னா ரெசிடென்சி. இங்கே வந்து இதை வந்து நாங்கள் மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணோம். அதில் ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க உள்ளே போய் செக்இன் ப்ராசஸ் என்னென்னு உள்ளே போய் பார்ப்போம். ரூமு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம 5 மணிக்கு கிளம்பணும். ஆனால் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 11:30. நீங்கள் திருச்சி வழியாக இனிமேல் வராதிங்க. காரில் வந்தீங்கன்னா திருச்சி வழியாக வராதிங்க. திண்டுக்கல் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் கம்மி, டைமிங்கும் சீக்கிரமாக வந்துடலாம். வாங்க உள்ள போய் ரூமு எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம ரூம் நம்பர் 201 ஓப்பன் ஆயிடுச்சு. வீடியோ உள்ள போயிட்டு இதுதாங்க நம்ம ரூமு. நம்ம ரூமில் 3 பேர் தாங்க போகிறோம். அதான் ஒரு சிங்கிள் காட்டு, ஒரு குயின் பெட்டு. ரூம் நல்லா 3 பேர் தங்குற அளவுக்கு ஸ்பேசியஸாக தான் இருக்குங்க. ஏசி தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். டிவி பாருங்கள், 40 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். டிவி 40 இன்ச்சாண்ணா? ஓகே. ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பேசியஸாக டேபிள் இருக்குது. நீங்கள் உங்கள் கணக்கோடுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஒரு சேரு. அது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பிஸ்லரி 1/2 லிட்டரில் 2. அது போக எல்லா ஹோட்டல்லையும் இருக்க மாதிரி மில்க் பொடி, காஃபி தூள், சுகர் எல்லாமே இருக்குது. கெட்டில் முதற்கொண்டு இருக்குது. சார்ஜ் போட்டு டோட்டலாக 2 இருக்குது. இன்டர்காமும் இருக்குது. நமக்கு ஃபுட்டு ஏதாவது வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது நமக்கு வேணும்னாலும் ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டா கால் பண்ணிடுவாங்க. அது போக இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. வேணுன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்க. 3 பேர் ஜென்ஸ் தங்கறதுக்கு ஒரு கரெக்டான ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த லைட் போடணுமா சார்? இந்த லைட் இருக்கான்னு பாரு. இல்லை ஒரு லைட். கபோர்டும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா லாக்கரு. இந்த மாதிரிலாம் லாக்கரு தாய்லாந்தில் மட்டும்தான் பார்த்தேன். நாங்கள் தாய்லாந்தில் தங்கியிருந்த ரூமில் இதே மாதிரி தான் லாக்கரு அங்கே யூஸ் பண்ணோம். இந்த லாக்கர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போங்க. நம்ம வேலட்டையும் கார்டு ஹோல்டரையும் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். பாஸ்வேர்டு போட்டுனே ஓப்பன் ஆகிடுச்சுங்க. உள்ளே ஒரு லைட் வேறு கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, ஃபுல் செக்யூராக தான் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு வரப்போ பணமோ நகையிட்டு வந்தீங்கன்னா அதில் வச்சுக்கலாம். பக்கா செக்யூரு. வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரத்னா ரெசிடென்சிக்கு. வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாஷ்ரூமே ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஷவர் பக்கெட், ஒரு பக்கெட்டு, ஒரு மக்கு, ஒரு ஷவர், ஷாம்பு, பாத் ஜெல் எல்லாமே வச்சுருக்காங்க. பாடிக்கும் ஹெட்டுக்கும் வச்சுருக்காங்க. அதுபோக ஷேவிங் கிட்டு, சோப்பு, ப்ரஷ்ஷு இருக்கான்னு தெரில. ப்ரஷ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே இவங்க ப்ராடக்ட் போல் ரத்னான்னு நேமில் இருக்குது. டிஷ்யூ பேப்பர் இல்லை, வெளியில் இருக்கும்னு நினைக்கிறேன். டஸ்ட்பின்னு எல்லாமே நல்லா இருக்குங்க. ப்ரீமியமாக இருக்குது. டோட்டலாக நம்ம ஒரு வியூ, நம்ம ரூம் வியூ எப்படின்னு பாருங்கள். நல்லா இருக்குங்க. ப்ரீமியமாக ஒர்த்தாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. பெட்டு எப்படி சாஃப்ட்டுன்னெலாம் பார்ப்போமா? ஸ்ப்ரிங் பிரெட்டுன்னு நினைக்கிறேங்க. நல்லா இருக்குங்க. நல்லா ஜம்ப் ஆகுது. ஸ்ப்ரிங் பெட்டு தான். நல்லா ஸ்லீப்பிங்கே நல்லா வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ரூமு ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மார்னிங் நம்ம வேக்கப் ஆகிட்டு மார்னிங் பால்கனி பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சாமி கும்பிட போவோம். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் பார்த்திங்கன்னா 9 ஆகுது. இப்போ தான் முழிக்கிறோம். சரியான டயர்டு. சரி, நம்ம குளிச்சுட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் என்ன வச்சுருக்காங்க, என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். குளிச்சுட்டு வரேன். லேட்டே ஜம்மன் இருக்குது. வாட்டர்மெலன் ஜூஸு, ப்ரெட்டு, ஜாமு, பட்டர், கெலாக்ஸு, என்ன கட் ஃப்ரூட்டா, பப்பாளின்னு நினைக்கிறேன். இது ஸ்வீட்டு கேசரி ஆர் பொங்கலான்னு தெரில. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இது வடை, பொங்கல், இட்லி, பூரி, என்னது மசாலா, சாம்பார், தேங்காய் சட்னி, கார் சட்னி, அவ்வளோலாம் ஐட்டம் தான். நல்லா நீட்டாக இருக்குது. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டான ஐட்டம். சரி, வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ சாப்பிட்டவங்க சாப்பிட்ற இடத்துல ஒரு ஃபேமிலி, அவங்கள நம்ம ஃபுட்டேஜே எடுக்கல. ஆனால் ப்ரைவசின்னு சொல்லி யூடியூப்னால் ப்ரைவசி இருக்காதா? சரி, ப்ரைவசினால் நீங்கள் என்ன காமன் பிளேஸில் வந்து ப்ரைவசி எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டு சின்ன வாக்குவாதம் ஆகிடுச்சு. இப்போ பெருசாக ஒன்றும் இல்லை, அப்புறம் விட்டுட்டாங்க. அதனால தான் நம்ம சாப்பிட்றப்ப வீடியோவே எடுக்க முடியும். நம்ம சாப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி, அப்புறம் வடை, ஒரு ப்ரெட்டு, அது போக ஒரு கேரட் அல்வான்னு ஒன்று வச்சாங்க. செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் வந்து பொங்கல் சாப்பிட்டோம். நாலுமே நல்லா இருந்தது. குவான்டிட்டியே நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அந்த கேசரி தான் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அது வைக்கிற அன்றைக்கி இங்கே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருவாங்க. ஃபைனலாக காஃபி, அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்டார் ஹோட்டல் எப்படி முடிச்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயில் வாசல் முன்னாடி வந்துட்டோம். அதாவது அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போய் இன்னும் என்னென்ன விஷயம் இருக்குது, உங்களுக்கு எப்படி எப்படிலாம் தரிசன முறை இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இதாங்க அந்த கோயிலோட நுழைவு வாயில். இதுலேருந்து ஒரு 100 மீட்ரு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கோயில் வாசல் வந்துடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா காரைக்குடி போகிற ரோடு, அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் சிவகங்கை. அதாவது இந்த காரைக்குடி வந்து இந்த பிள்ளையார்பட்டி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டரும் திருப்பத்தூர்லேருந்து 14 கிலோமீட்டரும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு குன்றக்குடி கோயிலுக்கு, குன்றக்குடி முருகன் கோயில்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. பிள்ளையார்பட்டி ஒரு முக்கியமான கோயில் தலம். ஏன்னா நம்ம பிள்ளையார் வந்து எந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியுமே முதல்ல கும்பிடுவோம். அந்த பிள்ளையாருக்கே ஒரு தனி கோயில்னா இந்த பிள்ளையார்பட்டி ஒன்று சொல்லலாம். உச்சி பிள்ளையார் கோயில் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கோயிலுமே ஃபேமஸ்ஸு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வாசலுக்கு வெளியில் இருக்கிற ஃபுல்லாக கடைங்க தாங்க. சாமி ஃபோட்டோஸ், சாமிக்கு தேவையான பூஜை ஐட்டம், தாயம், சாமி டாலரு, சாமி மாலை. மெயினாக அந்த கற்ப விநாயகரோட ஃபோட்டோ வந்து நீங்கள் இங்கே தரிசனம் செஞ்சுட்டு வாங்கிட்டு போய் வீட்டில் மாட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன்னா விநாயகர் தான் நம்ம எந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியும் முதல்ல கும்பிடுவோம். அப்படிப்பட்ட விநாயகருக்கே ஒரு தனி கோயில் இந்த கற்ப விநாயகர் திருக்கோயில். இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூருக்கும் காரைக்குடிக்கும் நடுவில் இருக்குங்க. அதாவது திருப்பத்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர், காரைக்குடியிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர், சிவகங்கையிலேருந்து 45 கிலோமீட்டர். இங்கேருந்து இன்னொரு ஃபேமஸான கோயிலான குன்றக்குடி முருகன் கோயில் சொல்லப்படுற ஒரு முருகன் கோயில் இருக்குது. அது இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். அந்த கோயில் நம்மளால் முடிஞ்சால் கவர் பண்ணுவோம், இல்லாட்டி டைம் இருக்கிறத பார்த்துட்டு எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். 2 சைடுமே ஃபுல்லாக கடைங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிறு தொழில், பெருதொழில் எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வாங்கிக்கலாம். அந்த சைடு போய் காட்டுறேன். சாமி ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக சாமி ஃபோட்டோஸ் தான். விநாயகர் எல்லா சாமியுமே இருக்குது. விநாயகர் உங்களுக்கு டிசைனாக இருக்கும். நீங்கள் வண்டிக்கு தேவையான ஹிஸ்ட்ரி இது எல்லாமே இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம் வந்திருக்கேங்க கற்ப விநாயகர் கோயிலுக்கு, இந்த பிள்ளையார்பட்டிக்கு. ஆனால் நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். ஒரு அந்த வைபே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு உள்ளது. அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். உள்ள பூஜை சாமாக்கள், கோயிலுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான ஐட்டம், நம்ம கோயில் வீட்டுக்கு வைக்கிற சாமி மாட்டத்துக்குள்ள ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. டாலர்லேருந்து சாமி ஃபோட்டோஸ், மணி, விளக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மக்களுமே நிறைய பேர் வாங்குகிறாங்க. இந்த பிள்ளையார்பட்டி கோயில் வந்து ஒரு சிறிய மலையோட அடிவாரத்தை குடஞ்சு கட்டப்பட்டு உள்ளதுங்க. இந்த கோயிலில் விநாயகர் வந்து 6 அடி உருவத்தில் இருக்கார். அது வடக்கு திசையை பார்த்து இருக்கார். இந்த கோயில் சுமார் ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன் பழமையானதுன்னு பழைய கல்வெட்டுகள் மூலம் நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் விநாயகரோட கை வந்து வலது பக்கமாக திரும்பி இருக்குங்க. மற்ற விநாயகர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இடது பக்கமாக இருக்கும். இந்த கோயிலில் வந்து விநாயகரோட தும்பிக்கை வந்து வலது பக்கமாக இருக்கும். இது வந்து கோயிலோட பின்புறங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த மலையை குடஞ்சு கட்டப்பட்டுறாங்கன்னு இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவன் மற்றும் மற்ற கடவுளோட உருவமும் இங்கே வந்து உள்ளே செதுக்கப்பட்டு உள்ளதுங்க. இந்த சிலையெல்லாம் செதுக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகாட்டூர் கோன் பரணன்னு சொல்லிட்டு ஒரு சிற்பிங்க. இந்த கோயிலில் மொத்தம் 14 சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளதாக கல்வெட்டு மூலம் தெரியுது. இந்த பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு முற்காலத்தில் பிள்ளை நகர், மருதங்குடி, திருவிங்கைக்குடி, திருவிங்கேஸ்வரம், ராசநாராயணபுரம், மருதங்கூர், தென்மருதூர்,
கணேசபுரம், கணேச மாநகரம், பிள்ளை நகர்னு இப்படி பல பெயர்கள் உள்ளதுங்க. அது காலப்போக்கில் பிள்ளையார்பட்டின்னு மாறிடுச்சு. இந்த கோயில் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லைங்க. இது வந்து செட்டிநாட்டு மக்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்கள் எந்த ஒரு திருவிழாக்களையும் பூஜைகளையும் தவறாமல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறார்கள் அவங்களோட கட்டுப்பாட்டில். இந்த கோயிலுக்கு அருகிலே ஒரு திருக்குளம் இருக்குங்க. அந்த குளத்துக்கு விநாயகர் வந்து சதுர்த்தி சமயத்தில் மூஷிக வாகனத்தில் வலம் வருவார்னு ஒரு நம்பிக்கை உள்ளதுங்க. பிள்ளையார்பட்டி கோயிலில் திருவிழா வந்து சதுர்த்தி டைமில் 10 நாட்கள் நடைபெறுங்க. அதில் வந்து 9வது நாள் மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து விநாயகர் வந்து சந்தனம் மூலமாக அலங்காரம் செய்யப்பட்டு தரிசிக்கப்படுகிறார். இந்த நாட்களில் வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. இங்கே திருமணம் நடைபெற வேண்டி கார்த்தியாகி அம்மனும், பிள்ளை பெறுபவர்களுக்கு நாகலிங்க சுவாமியும், செல்வம் பெறுபவர்களுக்கு பசுபதீஸ்வரர் சுவாமியும் உள்ளதுங்க. இந்த சுவாமிகள் இங்கே மிகவும் சக்தி வாய்ந்த சுவாமிகளாக கருதப்படுகிறது. இந்த கோயிலில் மக்கள் வந்து தங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா கொழுக்கட்டையை படைச்சிட்டு வந்தும் விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை அணிவித்தும் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் விசேஷ காலத்தில், அதாவது சுபமுகூர்த்த நாட்களில் வந்து இங்கே அறுபதாங்கல்யாணம், குழந்தைங்களுக்கு வந்து காது குத்துதல் இப்படி போன்ற பல்வேறு நிகழ்வுகளும் இங்கே நடைபெறுகிறது. இவ்வாறான பல்வேறு சிறப்பு வாய்ந்த கோயிலாக கருதப்படும் இக்கோயிலை பல்லவர்களுக்கு முன்பாகவே பாண்டியர்களுக்கு கட்டின பெருமை உண்டு என பல்வேறு கல்வெட்டுகள் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. தரிசனம் அருமையாக இருந்ததுங்க. சண்டே நாளில் நல்ல கூட்டம், நல்ல தரிசனம், அருமையாக இருந்தது பயணம். பிள்ளையார்பட்டிக்கு கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக வாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். உண்மையிலே உங்கள் நேர்த்திக்கடனை எல்லாமே நிறைவேறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். இங்கே வந்துட்டு போனாவே உங்களுக்கு ஒரு வைப்பு நல்லாயிருக்கும். இது நான் 2-3 டைம் வந்திருக்கேன், 5 டைம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும், வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரிப்பில் வந்து ஆன்மீக பயணத்தில் 2வது ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னல, அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட குலதெய்வ கோயில். இங்கே வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஐயனார் கோயில். ஐயனார்னாவே தெரியும் உங்களுக்கு இப்படிப்பட்ட சாமின்னு, பவரான சாமி. அந்த கோயிலுக்கு இன்றைக்கி கிடா வெட்டு, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஆடி மாதத்தோட கிடா வெட்டு, அதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த கோயில் என்ன கோயில் பார்க்குறீங்களா? இருங்க காட்டுறேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மக்கமடை ஐயனார் திருக்கோயில். இதுவும் இங்கே பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் உள்ள ஊருக்குள்ளே இருக்குது. ஊராக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே பாருங்களேன். சுற்றி காடுங்க, சுற்றி வறண்ட காடு, ஃபுல்லாக வறண்ட காடு. உள்ளே வந்தோம்னா வழி எப்படி வெளியில் போகிறனே தெரியாது. உள்ளே டீப்பாக காட்டுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்குது. அதாவது இந்த சுற்று வட்டார ஒரு 4-5 ஊருக்கு இந்த கோயில் தான் குலதெய்வ கோயிலாக இருக்குது. இங்கே உள்ள நகரத்தார் மக்களுக்கு இந்த கோயில் தான் மக்கமடை ஐயனார் கோயில் தான் இதுவாக இருக்குது. நல்லா பெரிய கோயிலுங்க. நானும் இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி 2-3 டைம் வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இங்கே நொண்டி ஐயா முன்னோடின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்குது. இதுவும் இங்கே உள்ள சில மக்களோட கோயில். பாருங்க, இந்த கோயிலை சுற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 கிலோமீட்டர் சரௌண்டிங், 4 வடக்கு திசையிலையும், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா திசையிலுமே சரி ஃபுல்லாகவே காடு தான். அதுக்குள்ளே இந்த கோயில் கட்டியிருக்காங்க. பாருங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஐயா கறி ரெடி ஆகிட்டுருக்குங்களா? ஒரு பிடி பிடிச்சிடலாமா? என்ன சொல்கிறீங்க? பிடிச்சிடலாம். இந்த மக்கள்லாம் எப்போ வருவாங்க? 5 மணிக்கு போட்டுறலாம். ரெடி ஆயிரும். எத்தனை கடாங்க? 2 கிடா, 30 சாவை, 30 பைலரு. நான் ஒரு புடி தான் இன்னைக்கு, அவ்வளோதான். ஒரு புடி பிடிச்சிடுவோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இந்த சுற்று வட்டார மக்களுக்கு. ஏன்னா வருஷம் ஒருக்கா தான் இந்த மாதிரி பெரிய கடை வெட்டுவாங்க. 2 கடை, 30 சேவல். அது போக இன்னொரு ஐட்டம் என்னமோ சொன்னார், அது எனக்கு சரியாக புரியல, உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி
காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்கும்போதே ஒரு த்ரில்லாகவும் இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும். பெரிய கோயிலுங்க. அந்த காட்டுக்குள்ளேங்கிறப்ப சின்னதாகவும் கட்டல, ஆனால் பெருசாக. ஏன்னா இது வந்து இங்கே சுற்றி உள்ள 4-5 ஊர், கிட்டத்தட்ட மக்கள் கணக்கு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் 4-5 ஊர். ஏன்னா நாங்கள் 2-3 டைம் வந்திருக்கனால டீட்டெயிலாக எங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காரு எங்ககிட்ட, அதனால தான் சொல்கிறேன். ஃபுல்லாக வறண்ட காடுங்க. உள்ளே வந்தோம்னா குத்தி போட்டால் கூட தெரியாது போல், அப்படிப்பட்ட காடு. அமைதியாக இருக்குது. நம்ம ஒரு கோயில் கடைன்னா இப்படி ஜேன்னு இருக்கும், அதான் கரெக்டாக அந்த டைமுக்கு தான் வருவாங்க போல். ஆனால் செம கூட்டமாக இருக்குங்க அந்த டைமில். ஏன்னா உள்ள சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் வந்துடுவாங்களா, செம கூட்டமாக இருக்கும். சைடெலாம் பார்த்திங்கன்னா ஏரி மாதிரிலாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏரி மாதிரிலாம் இருக்கும், செம்மையாக இருக்குங்க. இடமே பார்த்திங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் தான். நம்ம இதுக்குன்னு தனியாக எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. இதுதான் கோயிலோட பின்பகுதி. பார்த்திங்களா கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த வியூவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய கோயிலுங்க, நல்லா பெரிய கோயில், சுற்றி காடு, நடுவில் அது அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. ஒரு வழியாக புளியோதரையும் மட்டனும் வாங்கிட்டாங்க. இது போக பொங்கல் சுண்டல் வச்சாங்க, அதை நம்ம வாங்கலை. நம்ம மெயினான ஐட்டம் கறி தான், அதனால் அதை வாங்கிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். சாப்பாடு புளி சாப்பாடு, நாட்டுக்கோழி, மட்டனு, கடலை, பொங்கல் அருமையாக இருந்ததுங்க. அதுவும் கடைசியாக ரசம் கொடுத்தாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ திருப்தியான சாப்பாடுங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்கனால 2 பிளேட் கொடுத்தாங்க. ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். சாமி தரிசனமும் அருமையாக இருந்தது. ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. சாமி தரிசனம், சாப்பாடு எல்லாமே ஒன்றா நிறைவாக அமைஞ்சிருச்சு. இதோட நம்ம பிள்ளையார்பட்டி அண்டு மக்கமடை ஐயனாரோட தரிசனமும் நிறைவடைஞ்சிருச்சு. திரும்பி நம்ம ஒரு 7-8 மணிக்கு இங்கேருந்து திருப்பூர் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டு நம்ம ஹோம் டவுனுக்கு போவோம். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கு மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தொடர்ந்து காணுங்கள் சக்தி வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.